அல்லாஹ் ஹலாலா கொஞ்சத்தை கொடுத்தாலும் அது போதும் இல்லையா? நம்முடைய முன்னோர்கள் வெறும் ஹராம் மட்டும் அல்ல, ஹலால கூட தவிர்த்துக்குவாங்க. சந்தேகம் வந்தா போதும், அதை எடுத்துக்க மாட்டாங்க, அதை அறவே எடுக்க மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க 9 வகையான ஹலாலுகளை கூட நாங்கள் விட்டுருவோம், ஹராம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி. இன்னைக்கு நாம் அதில் பேணுதல் இல்லாமல் இருக்கிறோம். தந்தை சம்பாதித்த சொத்து ஹராமான சொத்தா இருந்தா முன்னோர்கள் அந்த சொத்தை எடுக்க மாட்டாங்க, அந்த ஹராமை சதக்கா தான் செய்வாங்க. இப்பயும் சட்டம் அதுதான். உங்களுடைய தந்தை விட்டு சென்ற சொத்துகள் ஹராமா இருக்குதா, பேங்க்ல பணம் வச்சிருக்கிறாரு, அதுல வட்டி பணம் இருக்குதா, அந்த வட்டி பணத்துக்கு வாரிசாக முடியாது, அதை நீங்க சதக்கா தான் செய்யணும். அவர்கள் முழுக்க ஹராமான செல்வத்தை விட்டுட்டு போனா வேண்டாம், அதையெல்லாம் சதக்கா செய்யுங்க, நீங்க ஹலாலா சம்பாதிக்க முயற்சி பண்ணுங்க. இப்படி ஹராமான விஷயங்களை தயவு செய்து நம்ம பேணலன்னு சொன்னா இந்த உம்மத்துடைய இந்த சோதனைகள், இந்த அழுத்தங்கள், நெருக்கடிகள் எல்லாவற்றுக்கும் காரணமே இந்த விஷயத்துல நம்ம காட்டுகிற அலட்சியம். இதுல அலட்சியத்தை காட்டி விட்டு வழிபாடுகளை சரி பண்றேன், வணக்கங்களை சரி பண்றேன், ஷேகுமார்கள் பின்னால பையத்தாய்க்கிறேன், எந்த ஷேகு பின்னால போனாலும் சரி, இந்த காசு சுத்தமாகாம யாரும் உங்களை சுத்தப்படுத்த முடியாது, எந்த ஷேகும் உங்களை சுத்தப்படுத்த முடியாது. அப்ப இதுதான் அசல் விஷயம், இதுதான். அதனால பெரியவர்கள் எல்லாம் இதைத்தான் சரி செய்ய சொல்லுவாங்க. கொடுக்கல் வாங்கல் சரியான முறையில் இருக்கணும். அதுல தயவு செய்து பாகப்பிரிவினை சட்டத்தை தெரிஞ்சுக்குங்க. யாருக்கு எவ்வளவு, ஒரு மனுஷன் இறக்குறான்னு சொன்னா, இறந்தவன் ஆணுன்னு சொன்னா மனைவி இருக்கிறாங்களா, மனைவிக்கு எல்லா நிலைகளிலும் பங்கு வரும். இறந்தவருடைய மனைவிக்கு, அவருக்கு குழந்தைகள் இருந்தாங்கன்னு சொன்னா அந்த அம்மாவுக்கு 8ல் ஒரு பாகம் வரும், குழந்தை இல்லை 4ல் ஒரு பாகம் வரும். ஒரு ஆண் இறக்குறான்னு சொன்னா, ஒரு பெண்மணி இறக்குறாங்கன்னு சொன்னா அந்த ஆணுக்கு கணவன்கிற முறையில் எவ்வளவு பங்கு வரும், அந்த இறந்தவருக்கு தந்தை இருந்தால் தாய் இருந்தால் எவ்வளவு பங்கு வரும். இதுதான் அடிப்படையான சட்டங்கள். இந்த சட்டங்களை தான் குர்ஆன்ல ஹதீஸ்ல தனியாக அவ்வளோ தூரம் விவரித்து சொல்லப்பட்டிருக்குது. அந்த சட்டங்களை நாம மதிக்கிறது. அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹலாலான முறையில் சம்பாதித்து பிள்ளைகளுக்கு சொத்துக்களை விட்டுட்டு தான் போக சொன்னாங்க. சொத்துக்களை சேர்க்கிறத பெருமானார் தப்புன்னு சொன்னதில்லை, சேர்க்க சொன்னாங்க. சாது பின் அபி வக்காஸ் அவர்கள் ஒரு நோயில மௌத்தாயிருமோன்னு அவருக்கு ஒரு பயம், அதுக்கு பின்னாலையும் நலமாகி அவர் இருந்தார், அது வேறு விஷயம். ஆனா அவர் ஒரு பயத்தில் இருந்தார், இந்த மௌத்துல மரணித்து வருவோமோன்னு. ஏன்னா அவருக்கு வந்த வியாதி இதய சம்பந்தப்பட்ட வியாதி, இதய வியாதி எப்பனாலும் என்னங்க மொத்தா போயிடலாம், அந்த மாதிரி ஒரு பயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க வந்த போது அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், சொத்தை பூரா நான் தர்மம் செஞ்சறேன்னு சொன்னார், எல்லாத்தையும் தர்மம் பண்றேன்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல வேண்டாம், உன்னுடைய வாரிசுகள் செல்வந்தர்களாக இருப்பதான் நல்லது, அவங்க அடுத்தவங்கள்ட்ட தேவையாக வேண்டாம், அதை கொடுக்காதுன்னு சொன்னாங்க. அபூ லுபாபான்னு ஒரு சஹாபி, அவர் ஒரு தவறு செஞ்சிட்டாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு ரகசியத்தை யூதர்கள்ட்ட அவர் சொல்லிவிட்டாரு. ஆஹா, இப்படி தவறு செய்து விட்டோமேன்னு சொல்லி மஸ்ஜிது நபவியில ஒரு தூண்ல தன்னைத்தானே கட்டிக்கிட்டாரு. அல்லாஹ் என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லாத வரைக்கும் நான் இந்த கட்டை அவிழ்க்க மாட்டேன்னு சொன்னாரு. தொழுக நேரத்தில் மக்கள் அவிழ்த்து விடுவாங்க, தொழுவாரு, தொழுது முடிச்சுட்டு அந்த தூண்ல தன்னைத்தானே கட்டிக்குவாரு. கிட்டத்தட்ட 9 நாள் எதுவுமே சாப்பிடாம இப்படி அந்த தூண்ல கட்டிக்கிட்டார். 9வது நாள் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்குனா, வலவ் அன்னஹும் இவ்வலமு அன்ஃபுஸஹும், தங்களுக்கு தானே அநீதி இழைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதராகிய உங்களிடம் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடி நீங்களும் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் அவர்களை மன்னிச்சிருவான். இந்த ஆயத்து இறங்கின பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை விடுவித்தாங்க. விடுவித்ததுமே அவர் சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், நான் இந்த தவறை செய்யறதுக்கு காரணம் என்ன, யூதர்கள் வாழ்ந்த பகுதியில் எனக்கு இருந்த ஒரு வீடு தான், ஒரு சொத்து தான் காரணம், அந்த பாசத்தில் தான் நான் இந்த தப்பை பண்ணிட்டேன், அதனால அந்த பகுதியில் இருக்கிற அந்த சொத்தை நான் அல்லாஹ்வுக்காக கொடுத்துறேன்னு சொன்னாங்க. பெருமானார் தடுத்துட்டாங்க, எல்லாத்தையுமே கொடுக்க அனுமதிக்கவே மாட்டாங்க. 3ல் ஒரு பங்கு சதக்கா செய், மிச்சத்தை உன்னுடைய குழந்தைகளுக்கு வை, உன்னுடைய பிள்ளைகளுக்கு வை. இப்போ ஹலாலான செல்வத்தை பிள்ளைகளுக்கு விட வேண்டும் என்பதை பல ஹதீஸுகளில் பெருமானார் வலியுறுத்தினாங்க. காப் இப்னு மாலிக் அவர்கள் தவறு செஞ்ச போது தன்னுடைய எல்லா செல்வத்தையும் கொடுக்கிறேன்னு சொன்னாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வேண்டாம், 3ல் ஒரு பங்கு கொடு, மிச்சத்தை வாரிசுகளுக்கு வை. வாரிசுகளுக்கு ஹலாலான செல்வங்களை சேர்க்கிறது மார்க்கத்தில் விரும்பத்தக்கது. அதுக்காண்டி ஒரு மனிதனை ஹலாலா உழைக்கிறது பெரிய நன்மைக்குரிய விஷயம். அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறாருன்னு சொன்னார். ஆனால் எல்லாமே
ஹலாலான முறையில் இருக்கணும். ஆனால் எனவே அருமையானவர்களே, எல்லா விஷயத்திலும் நான் சொன்னது போல ஹலால் தேவை. கடைசியாக சொன்னது போல இறந்தவர்களுடைய சொத்துக்களை பிரிக்கிறதுல விரைவு காட்டுங்க. அதில் நீங்கள் தாமதப்படுத்தினால் அந்த சொத்தை பிரிக்கிறதுக்கு யார் தடையாக நிற்கிறாரோ அவர் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும்னு சொன்னாங்க. எல்லாம் இல்லை அல்லாஹ் நம்முடைய செல்வங்களை அல்லாஹ் ஹலாலான செல்வமாக்கி தரணும். நாம் எடுக்கிற நம்முடைய எல்லா செல்வங்களுமே தூய்மையாக இருக்கணும். அதில் சந்தேகத்திற்குரிய எந்த செல்வமும் இல்லாமல் இருந்தால் நீங்கள் செய்யக்கூடிய குறைவான அமல்கள் கூட அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்படும். எல்லாம் அல்ல அல்லாஹ் உலக ஆசைகள் இல்லாமல் ஹலாலான முறையில் சம்பாதிக்கக்கூடிய தௌஃபீகை தருவானாக. இந்த ஒரு ஹதீஸையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடுத்தவருடைய நிலத்திலிருந்து ஒரு ஜான் நிலத்தை எடுத்தார் இல்லையா, ஹராம்ங்கிறது கோடி கோடியாக அடுத்தவன் சொத்தை அபகரிக்கணும்னு தேவையில்லை, லட்ச லட்சமாக அடுத்தவன் பொருளை திருடணும்னு தேவையில்லை. அடுத்தவருடைய நிலத்திலிருந்து ஒரு ஜான் மல்லம கீத ஷிபிரின் மினல் அர்த், ஒரே ஒரு ஜான் நிலத்தை நீங்கள் அடுத்த ஒரு நிலத்திலிருந்து எடுத்துட்டீங்கன்னா மறுமையில் அவனுடைய கழுத்தில் 7 பூமி மாலையாக போடப்படும் சொன்னாங்க. என்ன அர்த்தம்? இந்த ஒரு ஜான் நிலத்தை எடுத்தவன் 7 பூமி அளவுக்கு கீழே போயிடுவான், பூமிக்குள்ளே போயிடுவான். பூமிக்குள்ளே 7 பூமி அளவு போன பிறகு இந்த 7 பூமியின் தூக்கி அவன் மேலே போடப்படும். இதுதான் ஹதீஸுடைய கருத்து. ஒரு ஜான் நிலத்தை எடுத்தாலே இந்த கதினா, அப்போ ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் அடுத்தவர்களுடைய பொருளை திருடுறது, லஞ்சம் வாங்கிறது, அபகரிக்கிறது, பாகப்பிரிவினை சொத்தை கொடுக்காம வைக்கிறது, இதெல்லாம் எவ்வளவு பெரிய தண்டனை என்பதை இந்த ஒரு ஹதீஸை சிந்தித்தாலே நமக்கு போதும். எல்லாம் அல்லாஹ் விளங்கக்கூடிய தௌஃபீகை தந்துள்வானாக.